அடிச்சுட்டு போறாருடி. சரி, கடை தோசைக்கும் வீட்டு தோசைக்கும் என்ன வித்தியாசம்? கடை தோசை கடையில போடுவாங்க, வீட்டு தோசை வீட்டுல போடுவாங்க. விளக்கமாறு அதேதான். விளக்கமாறுல போடுவாங்க. அப்ப நீ கடையில தோசை வாங்கல விளக்கமாறு தான் வாங்கி தின்னுட்டு வர. அதுல விளக்கமாறுல அடிப்பாங்க. அது ஒரு டேஸ்டா இருக்கும் தெரியுமா? விளக்கமாறு அப்படி அடிச்சு தோசை செஞ்சு நம்ம வீட்டுல கல் தோசையானால மொத்தமா போடுவோம். கடையில இருந்து லேசா போடுவீங்க. தோசை என்னுடைய வித்தியாசம்? தோசை தோசை ரெண்டுமே கல்ல தான் போடுறாங்க. ரெண்டுமே மாவுல தான் போடுறாங்க. நீங்க எல்லாம் அறிவாளின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது அதையும் விட இங்கிலி மாவுல போடுவாங்க. இதுல என்னடி வித்தியாசம்? சரி, நான் சொல்லட்டா? கடையில போடுற தோசைய விளக்கமாத்துல அடிச்சு மாவை ஊத்தி போட்டா அது கடை தோசை. மாவை கல்லுல ஊத்தி தோசையை சுட்டு எடுத்து வச்சுட்டு சாப்பிட வரையா இல்ல விளக்குமாறு பிஞ்சிருன்னு சொன்னா அது வீட்டு தோசை. இந்த ஒரு வாரத்துல